ஹலோ டியர்ஸ், இந்த வீடியோனுடைய தம்ப்லைனில் பார்த்த உடனே உங்களுக்கு மிகப்பெரிய பேனிக் ஏற்பட்டிருக்கும், குழப்பமும் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் வீடியோ தான் இந்த வீடியோவை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோனுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, இடிஹெச்னுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியோ 2800லேருந்து 3100 வரைக்கும் இருக்குன்றத போட்டிருக்கேன். பட் இது எப்படி, இது நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை மார்க்கெட் இப்படியே இந்த லெவலிருந்து இன்னும் கீழே போயிடுமா, இல்லை மறுபடியும் ரிவர்ஸ் ஆக ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா, இந்த சினாரியோ எப்போ நடக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிஸ்க் டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் எ ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இந்த வீடியோவில் சொல்லப்படுற அனலைஸ், நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னுடைய சார்ந்தது தான். நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லப்படுறது எல்லாமே ஒரு நாலேஜ் அது ஒரு கைடன்ஸாக வச்சுக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது டூ யுவர் ஓன் ரிசர்ச் அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ ப்ரீஃபாக நம்ம பார்க்குறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இடிஹெச்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3535 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. நான் டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அதாவது நான் வந்து 3400க்கு மேலே ஒரு டே க்ளோஸ் வச்சுச்சேன்னா உங்களுக்கு அல்ட்ரா புல்லிஷாக இருக்கும் அப்படின்றத போட்டிருந்தேன். பட் இங்கே வந்து ஒரு ட்ராஃப் ரெஃபரன்ஸ் வந்து இருக்குங்க. மறுபடியும் செல்லர்ஸ்னுடைய ட்ராஃப் ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால அதை கிளியர் பண்ணிட்டதுக்கு அப்புறம்தான் மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் நடக்கலாம். பட் அந்த கிளியர் பண்ணும்போது மார்க்கெட் இன்னும் கீழே வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதனுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3100ங்க. ஸோ இந்த க்ரீன் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இதுதான் அந்த லெவல். ஸோ இந்த லெவலை மஸ்ட்டாக வந்து இதை எடுத்தே ஆகணும். எடுக்காமல் போச்சு அப்படின்னா மறுபடியும் திரும்பவும் வரும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ரிவர்சல். ஸோ ஸ்ட்ராங் ரிவர்சலாக மாறலை, இது ஒரு ட்ராப்போடு இருக்குது. அதனால் செல்லர்ஸ் மறுபடியும் கீழே வந்து எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3100. ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச். பட் இதனுடைய விக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000, இந்த லோவை பார்த்துக்கலாம். அதாவது 3060ங்க. ஓவராலாக நமக்கு 3000 இந்த லோவை எடுக்கும். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிவர்சல் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி இந்த லோவை எடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால 3000ல் இருந்து இது வந்து செல்லர்ஸ்னுடைய ட்ராப்புங்க. ஸோ இந்த லெவலில் கண்டிப்பாக மேக்ஸிமம் 100% எடுத்தாகணும். ஸோ 100%ன்றதை விட 99% ஸோ எடுத்தே ஆகணுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து மறுபடியும் ஒரு ரிவர்ஸுக்கான ஸ்ட்ராங் ரிவர்சல் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது செல்லர்ஸ்னுடைய ட்ராப், இதை எடுத்தாச்சு அப்படின்னா பையர் எங்கே ஆக்டிவேட் ஆவாங்க அப்படின்னா, ஸோ கீழே இருக்கிற க்ரீன் ஜோன், இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனுங்க. ஸோ பையர் ஆக்டிவேட் ஆகணும்னா ஸோ இந்த லோவை எடுத்துகிட்டு இந்த க்ரீன் ஜோன்லேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னா தான் ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சலாக மாறுங்க. ஸோ இந்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா 2800ங்க. ஸோ அப்போ இடிஹெச் மறுபடியும் ஒஸ்ட் கேஸாக ஒரு டவுன் வருது அப்படின்னா 3100லேருந்து 2800 வரைக்கும் வருங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு சின்ன பேனிக்கும் இருக்கலாம். அவ்வளோதான், இந்த லோவிலேருந்து மறுபடியும் இன்னும் கீழே போகுமா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி 100% இங்கே வருதோ அதே 200% இந்த க்ரீன் ஜோனை வந்து ப்ரைஸ் ரீச் பண்ணி ஆகணுங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கல். இது நம்ம ட்ராஃப் ரெஃபரன்ஸினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சேனல் அது நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ராஃப் ரெஃபரன்ஸ் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். பட் அதே போல் தாங்க இந்த ஜோனும் வந்து ஒர்க் ஆகும். அதாவது 200% இந்த லெவலில் வந்து ரீச் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி இது நடக்கணுங்க. ஸோ இது நடந்த பின்னாடி தான் நமக்கு இது நடக்கும். ஸோ இது தாங்க இடிஹெச்னுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியனுடைய ஒரு அனலைஸ். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம், ப்ரோ நான் இங்கேருந்து சேல் பண்ணிவிட்டு ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் ஸோ இங்கே வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு ஒரு நிறைய கொஷின் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு சொல்லது போல் இது பை செல் அட்வைஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டராக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த லெவலில் ரீச் ஆகும்போது
ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பை பண்ணுறீங்க, உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த லெவல் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு டிசிஏ பண்ணலாம். அப்படியும் இல்லை, மார்க்கெட்டில் ரொம்ப பேனிக்கே இருக்குது, நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப லோவில் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது தான் ஒரே வழி. பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த லெவலில் போனோன்னா நம்ம நிறைய விஷயங்களை கடந்து தான் போனோம். ஏன்னா இந்த சைக்கிள் அப்படி தாங்க இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ முக்கியமாக போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ட்ரேடர்ஸுக்கு தாங்க. ஏன் அப்படின்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இப்போது லாங் எடுத்திருப்பாங்க, மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமாக என்ன பண்ணுறாங்க ஃப்யூச்சர் ட்ரேடர்ஸ்னால் ஸ்டாப்லெஸ்ஸே போடாமல் லிக்விடேஷன் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. கீழே வர வர அவங்களுடைய லெவல் மேக்ஸிமம் சைக்காலஜிக்கலாக 3000 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். பொதுவாக இந்த சினாரியோ ஒஸ்ட் கேஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய லிக்விடிட்டி நிறைய வாஷ் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி யாராவது ட்ரேட் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோ நான் மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கம் யாரையும் பேனிக் பண்ணுறதுக்கோ இல்லை ரொம்ப பயமுறுத்துறதுக்கோ இந்த வீடியோ கிடையாது. இது வந்து பாசிபிள் சினாரியோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2800 மைண்டில் வச்சுக்காதீங்க, 3100 வந்து ரீச் ஆகணும். ஸோ அந்த 100 வரும்போது கண்டிப்பாக இந்த லோவை எடுத்துருங்க. அப்போது நமக்கு 3000 தான் இந்த ரேஞ்ச். பட் நமக்கு பையர் ரியல் பையர் வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா இந்த க்ரீன் பாக்ஸ் அப்போது 2800 அந்த ரேஞ்சில் இருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ இன்னமும் சொல்கிறேன் அல்ட்ரா புல்லிஷ் இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளோதான். பட் இப்போ நடக்காத போது நமக்கு அந்த பேனிக் வந்து இருக்காது. ஸோ இப்போ நடக்காத போது அந்த பேனிக் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போது இந்த சினாரியோ எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நியூஸ் டைமில் தான். ஏன்னா நமக்கு டிராஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னாவே நமக்கு ஒரு வாட்டர்ஃபால் கிராஷ் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நியூஸ் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து இருக்குங்க. அதாவது நவம்பர் 13 12:30 மணிக்கு மேலே டைம் கொடுக்கப்படல. அதாவது யூஎஸ் சிபிஐ டேட்டா. அதுக்கப்புறமா ஃப்ரைடேவும் இருக்குது. பொதுவாகவே வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய வாட்டர்ஃபால் கிராஷ் தான் நடக்கும். ஸோ அதன்படி டேட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலை ரீச் பண்ணுறது வியாழன் ஆர் வெள்ளி நடக்கலாங்க. இது என்னுடைய ஒரு கருத்து கணிப்பு தான். ஸோ இங்கே இந்த நாட்களில் ஏதாவது பையர் செல்லர்ஸனுடைய டேட்டா எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ட்ரேடிங் சிக்னல் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்போ நடக்கும்ன்றது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எது வரைக்கும் நடக்கலாம் அப்படின்றதும் ஐடியா கிடச்சிருக்கும். சரி, ஓகே ப்ரோ, ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா. சரி, ஓகே, இந்த விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். ஓகே, நடக்காமல் போகிறதுக்கு ஜஸ்ட்டு 1% தாங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் இந்த 3100 வருன்றது நான் 100% சொல்கிறேன். பட் 100% யாரும் ஷூரிட்டாக கொடுக்க முடியாது. பட் அப்படி ஃப்ளோவுக்காக அந்த 100% சொல்கிறேன். பட் 99% இந்த 3100 அதாவது 3000 அந்த ரேஞ்சை வந்து ஸ்வீப் பண்ணோம். பட் இது நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நியூஸ் வந்து இந்த லெவலுக்கே போயிடணுங்க. ஸோ அப்போ தான் இந்த சினாரியோ நடக்காது. இல்லை சின்னதாக போகுது இங்கே வரைக்கும் 4000 போனால் கூட மறுபடியும் இந்த லெவலை வந்து இழுத்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே செல்லர்ஸ் ட்ராப் இருக்குது. அவன் அந்த ட்ராப்பை கிளியர் பண்ணாமல் செல்லர்ஸ் விட மாட்டாங்க. இது எல்லாமே பையர் செல்லர்ஸ்னுடைய டேட்டா வச்சு நான் டெக்னிக்கல் அனலைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய அனலைஸ் ஒரு மூவிங் ஆவரேஜ் கிடையாது, ட்ரெண்ட் லைன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ப்ளைன் வெனிலா சார்ட். அது மட்டும் இல்லாமல் பையர் செல்லர்ஸ்னுடைய டேட்டா வச்சு தான் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்டேட்டில் ஒரு பேனிக்கோடு இருந்தாலும் ஒரு கிளியாரிட்டி கிடச்சிருக்கலான்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒப்பீனியனும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஓகே, இந்த வீடியோ எண்டோட முடிச்சிக்கிறேன். இதோட எண்டு வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.